உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களை திமுக எதிர்க்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ரொம்ப கடுமையை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்துல விஜயினுடைய தம்பின்னு சொல்லி வரவேற்றவர் இன்னைக்கு விஜய் ரொம்ப கடுமையா சொல்றாரு. நீ எல்லாம் வேடிக்கை காட்ட வந்த சிங்கமா என்ன இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய முரண்பாடு? அதாவது உலகத்தில் எத்தனை வலிமையான மிருகங்கள் இருந்தாலும் எலி பூனையை பார்த்துதான் பயப்படும், சிங்கத்தை பார்த்து கூட பயப்படாது. ஏன்னா சிங்கத்தின் உணவாக எலி இருக்க போவதில்லை, பூனைக்கு அது உணவாக இருக்கிற காரணத்தினால இந்த உலகத்திலே வலிமையான மிருகம் எது என்று எலியிடம் கேட்டால் அது பூனையை பார்த்துதான் பயப்படும். தங்களுடைய நேரடி களத்தை பாதிக்கக்கூடியவர்கள் யார்? 2K கிட்ஸ்ட போய் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று பஞ்சு டைலாக் பேசி வரலாற்றை புரட்டுவாதமாக பேசி திரிபுவாதமாக பேசி குழப்பம் விளைகிற வேலையை சீமான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாரை குறித்து தரக்குறைவாக பேசுவது, தன்னை போலவே எல்லாரையுமே பாலியல் குற்றவாளிகளாக தலைவர்களை கருதுவது என்கிற இடத்திலே இருந்து கொண்டு அவர் பேசுறார். அதற்கு ஒரு கூட்டம் விசிலடிக்கிறான். அந்த விசிலடிக்கிற கூட்டத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று தாவேக்கால சேர்ந்துட்டாங்க என்கிற தகவல் வருகிற போது, அதுக்கு முன்னாடியே தாவேக்கா வருவதற்கு முன்னாடியே ஏறத்தாழ நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் தொடர்ந்து காலியாகி கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியின் முன்னணி 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள், முன்னணியாக வழி நடத்தியவர்கள், ஜெகதீச பாண்டியன்ல இருந்து பல பேர், வெற்றி குமரன்ல இருந்து ஒரு மிக நீண்ட பட்டியல், ஒரு 16 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. முக்கிய பேச்சாளர் அந்த காளியம்மாள் வெளியே. காளியம்மாள் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி இருந்தாரு, கல்யாணம், யாருமே பிரகாசிக்க முடியாத, தன்னை தவிர யாரையுமே பேசுவதற்கு கைதட்டு வாங்குவதற்கு கூட அனுமதிக்காத, திரள் நிதி வாங்குவதை தவிர்த்து விட்டு வேறு எதற்குமே அந்த கட்சியை நடத்தாம 16 ஆண்டு காலம் ஆனதற்கு பின்பும் கூட தேர்தல் அரசியலிலே எந்த தனித்த வெற்றியும் பெறாமல் இருக்கக்கூடிய, சிதறடிக்கப்பட்ட வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அந்த இடத்திற்கு விஜய் வந்துவிட்டார் என்கிற அச்சத்தின் காரணமாக. அதனால உண்மையிலேயே திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் போட்டி என்பது பொய்யானது. நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் போட்டி நடக்கிறது. பேக்கிங் சண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதே தவிர, தமிழ்நாட்டு அரசியலிலே தமிழக வெற்றி கழகம் அதிமுக வீழ்த்திடுவாங்க, திமுக வீழ்த்திடுவாங்க, காங்கிரஸை வீழ்த்திடுவாங்க, கம்யூனிஸ்டை வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய். அது ஒழுங்குபடுத்தப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட அரசியல் வாக்கு வங்கி. இது ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல அரசியல் புரிதலற்றவர்கள். முதல் தலைமுறையில கொஞ்சம் பேருக்கு கடந்த கால வரலாறு தெரியாது. சமூக நீதினா என்னன்னு தெரியாது, மொழி போராட்டம்னா என்னன்னு தெரியாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது, பொது உடைமை இயக்கம்னா என்னன்னு தெரியாது, தனி உடைமை கோட்பாடுனா என்னன்னு தெரியாது என்று ஒரு கூட்டம், அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் சினிமா நடிகனை பார்த்து மதிமயங்கி ஒரு கூட்டம் அலையுது. அது சீமானின் டைலாக்லையும் மயங்குச்சு. இப்ப விஜயினுடைய பஞ்சு டைலாக்ல மயங்குது. அதுதான். அதனால ஒரு அரசியல் அறியாமை மிக்கவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே வெல்லப்போவது யாருமே கிடையாது. அவங்க இது அரசியலே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்க இருக்கக்கூடியவர்கள் இடம் மாறுவார்கள். நீங்க சொல்ற மாதிரி காளியம்மா வெளியேறினது மாதிரி, ஜெகதீச பாண்டியன் வெளியேறினது மாதிரி அவர்கள் வெளியேறி வருவாங்க. அரசியல் படுத்தப்பட்ட இடங்களை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். இப்போ சீமான் விஜய் எதிர்க்கிறது திமுகனுடைய தூண்டுதல் எதிர்க்கிறாரு, திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணியில் அவர் இருக்காரு அப்படின்னு அவரையும் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு காமெடியான விஷயம். திமுக தன்னை எதிர்ப்பதற்கே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய காமெடி. என்ன அடிக்கிறதுக்கு நானே அடியால் ரெடி பண்ணுறேன்னு சொன்னா அது வேடிக்கையா இருக்குமா இருக்காதா? சொந்த காசுல யாராவது சுனி வைப்பாங்களா? இல்ல, தாவேக்காக்கு எதிராக செயல்படுறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பயன்படுத்தப்படுறாரு திமுகவால் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்பதற்கான அவசியம் இல்லைல்ல. அதாவது திமுகவில் பேச்சாளர்கள் இல்லையா, சிந்தனையாளர்கள் இல்லையா, தொண்டர்கள் பலம் இல்லையா? எதற்காக போய் சீமானை தூண்டி விட்டுட்டு போய் அவர் விஜய் அடிப்பார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு சொல்றது கிடையாது. அப்படிலாம் இல்லையே. தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகிற, திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்தி பேசுகிற, திராவிட இயக்கத்தையே வீழ்த்துவோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய சீமானின் தயவிலே தான் ஒரு விஜய் எதிர்க்கப்பட வேண்டுமா? விஜய் எதிர்ப்பதற்கான திராணி, விஜய் எதிர்ப்பதற்கான சிந்தனை தெளிந்த ஓட்டம் யார்கிட்டையுமே கருத்தோட்டமே இல்லையா? அதெல்லாம் தவறான ஒரு கருத்து. அப்படிலாம் அவசியமே இல்லை. அது என்னன்னா, அவர் முத்து மறைவுக்கு அவர் முதலமைச்சரை சந்தித்தது போன்றதற்குள்ள எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை. அது உண்மை கிடையாது. இப்ப
தேர்தல்ல தாவேகா வந்து எவ்வளவு தூரம் ஒரு வாக்கு வங்கியை வந்து சேகரிக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழனுடைய வாக்கு வங்கிகளை அட்டாக் பண்ணோம், அது பெரிய அளவுக்குல ஒரு சரிவை கொண்டு வந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அப்படி ஒரு சரிவு இது கூடும். ஏன்னா தமிழ்நாட்டிலே திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கு. அதை முதலில் வந்து அந்த ஒரு அரசியல் கட்சி அப்படி ஒரு அரசியல் கட்சியாக தோன்றியதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு மகன் பஞ்சாயத்திலே அது வந்து அடிதடியிலே கிடக்கிறது. அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தவர் தான் மறுமலர்ச்சி திமுக என்று சொல்லக்கூடிய வைகோ வந்தாரு. வைகோவினுடைய அரசியலும் பெரிய தாக்கத்தை அவர்களால் உண்டாக்க முடியவில்லை. அதுவும் தோற்றுப்போன அரசியலாக மாறி மதிமுக இன்றைக்கு மகன் திமுகவாக மாறிவிட்டது என்றெல்லாம் மல்லை சத்யா போன்றவர்கள் விமர்சிக்கிற இடத்தை நோக்கி அது வீழ்ந்து விட்டது. அந்த இடத்திற்குத்தான் தேமுதிக என்கிற கட்சி வந்து விஜயகாந்த் தலைமையிலே வந்தது. அவரும் ஒரு பெரிய அளவிலே அரசியலிலே வந்து ஜொலிக்க முடியவில்லை. அதிமுகவின் தயவிலே எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாலும் கூட அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திய மக்கள் நல கூட்டணி என்பது மண்ணை கவ்வியது, டெபாசிட் பறிபோனது. அதற்கு பின்பு அவர் நோயுற்றார், மறைந்து விட்டார். இன்றைக்கு தேமுதிகவை தேடுவாரும் இல்லை, சீந்துவாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. அது தேமுதிக வந்து எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூப்பிடுவதற்கு ஆளுதாத கட்சியாக மாறிவிட்டார். இது அந்த தேமுதிகவின் இடத்திற்குத்தான் நாம் தமிழர் கட்சி வந்தது. நாம் தமிழர் கட்சியும் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்ததே தவிர ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலே அவருடைய வாக்காளர்களுடைய ஒரு பெரிய எண்ணிக்கையிலே வந்து வெற்றி பெறுகிற இடம், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான இடம், ஒரு கவுன்சிலருக்கான இடம், ஒரு பிரசிடென்ட்டுக்கான இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அதிகார மையத்தை நோக்கி நகராமல் எந்த கூட்டணிக்கும் போகாததன் வழியாக தங்களை தாங்களே தோற்கடித்துக் கொள்ளக்கூடிய இயக்கமாக, அது வசூல் வேட்டை நடத்தக்கூடிய இயக்கமாக மாறி நிற்கிறது. அதே போலதான் தமிழக வெற்றி கழகம் தன்னை தாண்டி யாருமே உலகத்திலே இல்லை என்று கற்பனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியலிலே அவர்கள் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு சொந்தமாக கொள்கை கிடையாது. திமுகவினுடைய கொள்கைகளை பூரா எடுத்து வைத்துக் கொண்டு அண்ணாவை போல ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது, அதிமுகவினுடைய தலைமையினுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது, அண்ணாவின் ஆட்சிக்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்குமே பெரிய வேறுபாடு இருக்கிறது. எனவே இரண்டு பிம்பங்களை வைத்துக் கொண்டு நடுவிலே வந்து விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்று நம்ப வைப்பதற்கான ஒரு மாயாஜால வித்தையை வந்து ஒரு மேஜிக் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இது போன்ற அரசியல் பயணங்கள் எல்லாம் வேடிக்கை காட்டுவதற்கு தான் உதவுமே தவிர வெற்றி பெறுவதற்கு ஒரு நாள் உதவாது. தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சியாக வருவதற்காவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இல்லை. ஏன்னா அதற்கான கட்டமைப்பு இல்லை. அவங்ககிட்ட நிர்வாக கட்டமைப்பு வேண்டும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேண்டும், மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் பல பேர் கட்சியினுடைய நிர்வாகிகளாக மாற்றப்பட வேண்டும், அரசியலிலே அனுபவம் மிக்க ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் விஜய் என்கிற ஒற்றை முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய ப்ரமோஷன், இவர்கள் செய்யக்கூடிய கூட்டம் எல்லாம் தற்காலிகமானது என்பது அவர்களுக்கு புரிவதற்கு இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால் அவர் எதிர்க்கட்சியாக இல்லை, தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார், அவ்வளோதான். அதனால அவர் அதிகார மையமாக மாற முடியாது. என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆயிரம் பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பார்கள். அவர்களின் வழியாக யாராவது சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு கட்சிக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போட்டியில 2000 3000 வித்தியாசத்துல ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க சில பேர் இருப்பாங்க. 5000 வாக்குக்குள்ள வந்து மாற்றங்கள் நிகழக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்கும். அங்கே சில பேருடைய தோல்விக்கு இவங்க காரணமா இருப்பாங்க. அதனால ஆக்க சக்தியாக விஜய் மாறிவிட முடியாது. ஒரு சில தொகுதிகளில் அழிவு சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.